ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வரதட்சணை கேட்டு வாங்க வேண்டாம், கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கணும், நோ ப்ராப்ளம். ஏன்னா இப்போ வசதி இருக்கிற அப்பா கிட்ட மகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் ஒரு வீடு எழுதி கொடுக்கலாம், ஒரு கார் வாங்கி கொடுக்கலாம், அது ஆசீர்வாதம். காலேஜ் என்ன பண்ணாரு, மகளுக்கு திருமணம் ஆகுது, மகள் போறாங்க. ஸோ அந்த அம்மாவும் என்ன பண்றாங்க, எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்தீங்க, நல்ல நிலத்தை கொடுக்கும்போது அவர் வந்து அப்பா கொடுத்தாரு, அது தப்பா, அது தப்பு இல்லை. ஸோ ஆக தேவஜனமே, ஸோ குடும்பத்தில் கொடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க. ஆனால் அந்தஸ்தை காட்டுவதற்கு இது பண்ணாதீங்க. ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம், ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு வசனங்கள், எபேசியர் 5:25-33 எல்லோரும் மனப்பாடம் பண்ணுங்க வீட்டில் போயிட்டு. ஒரு புருஷன் எப்படி இருக்கணும், இயேசுவை போல இருக்கணும். அவர் சபைக்கு எப்படி மணவாளனாக இருந்தார் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 5:25-33 வீட்டில் போய் படிங்க, மனப்பாடம். ஒவ்வொரு கணவரும் மனப்பாடம் பண்ணுங்க. ஒரு ஹஸ்பண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எப்படி கிறிஸ்து சபைக்கு அன்பு கூறினாரோ அதே போல கணவன் அன்பு கூறினோம். அப்புறம் சபைக்கு எப்படி அவர் போஷிக்கிறாரோ அதே போல போஷிக்கணும், வழிகாட்டணும், பாதுகாப்பு தரணும். மனைவியுடைய சுயமரியாதையை மெயின்டைன் பண்ணணும். புருஷர்கள் சுயமரியாதை. நிறைய பேர் சொல்லுவாங்க, மீசை இருந்தாலும் ஆம்பளை கிடையாது. இன்னொரு 5 நிமிஷத்துல நான் முடிக்கிறேன். யார் ஆம்பளை தெரியுமா, யார் முழுமையான ஆண் தெரியுமா? ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் சொன்னது. டிராஃபிக்ல இருக்கு, டிராஃபிக் ஜாம் ஆகி போச்சு, எல்லாரும் வண்டியில் உட்காந்து பீ 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 பீன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதில் ஒருத்தன் வண்டி விட்டு இறங்கி வந்து எல்லோருக்கும் வழிகாட்டி அந்த டிராஃபிக் ஜாமை கிளியர் பண்ணி அப்புறம் வந்து தன் காரில் வந்து போறானே, அவன் தான் ஆம்பளை. எவன் வழி காட்டுகிறானோ அவன் தான் ஆம்பளை. அதே போல குடும்பத்துல வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, இப்படி மனைவிக்கும் மாமி தன்னுடைய சொந்த தாய்க்கும் பிரச்சனை வரும்போது நீதியாக நின்று, இப்படி மனைவி பக்கம் சாராம, இப்படி தாய் பக்கம் சாராம நீதி செய்து 2 பேரையும் திருப்திப்படுத்த மாதிரி பதில் கொடுக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை. அது இயேசு செய்தார். தன்னுடைய சபைக்காக அந்த அந்த வசனம்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாராம், தன்னுடைய சபைக்காக தன் ஜீவனையே கொடுத்தார். Yes, Jesus is the best example.